கல்யாணம் முடிச்சுக்கலாம். பையன் ஜாதகத்தை பார்த்தேன். உட்காருங்க ஐயா, ஒருநிலைப்பட்ட மனத்தோடு உட்காருங்க, படப்படக்காதீங்க. நீங்கள் நல்ல பெரிய மனுஷன், உங்கள் மனம் புண்படக்கூடிய அளவுக்கு எதுவும் வார்த்தைகள் வராது, கவலைப்படாதீங்க. பையன் அவ்வளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரகாசமான அன்புடைய பையனாக தெரியலையே, கிரகம் அப்படி சொல்லுத, எப்படி அந்த வீட்டுக்கு பெண் கொடுக்கறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உன் மனத்தை பற்றி யாருமே பேசுகிற, கிரகத்தை பற்றி தான் பேசுகிறாங்கப்பா. அதனால் இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்க கொஞ்சம் கள்ள முடிவுக்காருங்க. அமைதி, இளைஞல் எல்லாம் காட்டு முருகா. அப்படியா? சரி, இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ள வரக்கூடிய 2 ஜாதகம் வரும்பா. அதுல ஒரு ஜாதகம் உனக்கு துணைவி ஆகுவாள், வெற்றியாக்கி தர, வர வச்சு தர. போதுமா? வேற என்ன வேணும்? இந்த ஐஸ்வர்யமான பெண் கிடைப்பாள். இந்த பூவும் இந்த கனியும் உன் வீடு செல்ல வேண்டும் மகனே. வெற்றி உண்டு உனக்கு, சென்று வா. உன் உள்ளம் சீர்குறையாம நான் பார்க்கிறேன். நல்லா இருப்பா, ஐஸ்வர்யம். கர்மசாமிக்கு கண்ண முடி என்னைய மட்டும் தியானம் பண்ணுங்க பார்ப்போம். கேஸ் என்ன பிள்ளைய பத்திய கேஸா? இன்னும் ஒரு முறை காலில் விட்டுருவாங்க. உன் மருமகனுடைய மனசை பிரத்தியாரால் வசப்படுத்தி உன் பிள்ளை பக்கம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அந்த மனதை சீர்திருத்தி உன் பிள்ளையை இல்லற வாழ்க்கையில சேர்த்து நிம்மதியா வாழ வைக்கணும். ஐஸ்வர்யமான மகளுக்கு இப்படி ஒரு கண்ணீரா, இப்படி ஒரு கவலையா, என் பிள்ளை என்ன குற்றம் செய்தாள் அப்படின்னு கடவுள்கிட்ட தான் முறையிட்டியே தவிர வேற யார்ட்டையும் சொல்ல. அதனால அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்க அவனை சேர்த்து வாழ வைத்திருந்தா போதும்ல. காலம் வாழ்க்கை நல்லா இருந்தா அவன் கூடயே வச்சிடலாம். இல்ல அது அவன் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னா நம்ம வேற கூட. நான் ஒரு உண்மை சொன்னா படபடப்பு இல்லாம மன நிறைவா கேட்கலாமா? நீ கேட்கிற வரத்தை உன் பிள்ளை என்னிடம் கேட்கவில்லையப்பா. உன் மகன் என்ன சொன்னான்? கருப்பசாமி, நான் ஒரு தமிழச்சி, நான் முதல்ல கட்டின தாலியை தவிர இன்னொரு தாலி நான் கட்ட மாட்டேன். அவ என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் இதைத்தான் செய்கிறாள். பெத்த பிள்ளை கண்கலங்கி நிற்கிறா, எனக்கு மாற்றம் கொடுங்க. உண்மையா? ஒண்ணு கரெக்ட் தான். இப்ப அவர் கேட்கறது உண்மைதான். ஆனா எங்களுக்கு தெரியலையா, நாளைக்கு எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா 50 வயசு ஆக ஒரே பொண்ணு. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்பா கவலைப்படுற நீ? கால் உழுத்துவா நீ? பாத்தியா பெத்தவன் மனசு எப்படி துடிக்குது? வா, நிதானமா உட்காருப்பா. உட்கார். எதுக்குமே கவலைப்படக்கூடாதுப்பா. கண்ணீர் விடாத, மன நிம்மதியாக. உன்னுடைய இப்போ உன் உள்ளத்துக்குரிய ஒரே ஒரு கேள்வி, ஒன்று என் மகள் மனதை மாற்றி மறுகல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என் மருமகன் மனமாறி என் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டில் ஒரு விதத்தை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது உன் கேள்வி. ஐப்பசி 22ஆம் தேதி வரை உனக்கு பொறுமை வேண்டும். அதுல நான் உனக்கு ஜெயிச்சு உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். இப்படி வாழ்க்கை அமைஞ்சாச்சு. சந்தோஷமா இருக்கணும், படப்படக்க கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நிம்மதியா இருப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, எங்களுடைய சொத்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்குதே, அது யாருன்னு தெரியலையே. அப்பா, என்னடா சொத்து? ஏண்டா கவலைப்படுறே? கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ கோவிந்த். என்னடா நீ வந்தோன்ன பெருமாள் வரார? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பாத்தியா, எங்க ஐயா நாராயணன் வராண்டா. கால் வந்துட்டு வா. என்ன ஒண்ணு தர மாட்டேங்கிறே? உட்கார். 19 வருஷமும் 68 நாளும் ஆகுது உன் சொத்தை ஒருத்தர் லாக் பண்ணி. இதுக்காக சட்டப்படி உள்ள முடிவுகளில் இருந்து பெரியோர்கள் வரை பேசி பார்த்தும் கிடைக்கவில்லை.
அதை உடைச்சி உனக்கு உரிமை வாங்கி தந்தா போதுமாடா, கால் ஒன்று. எப்படியா முடியும்? அது எப்படி முடியுங்கிறதுக்கு இப்பொழுது விளக்கம் சொல்லுகிறேன் பார். 2 பேர்கள், கணவன் மனைவி 2 பேர்கள் மனவேதனையுடன் நீண்ட காலமாக ஒன்று சேராமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் என்னுடைய போட்டாவை வைத்து கண்ணீர் வடித்து என் முன்னாலே அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது குளியறையில் இருக்கிற எனக்கு தெரிந்தது. ஏன் எனக்கு கண்ணீர் வடிகிறது என்று நான் என்னை உணர்ந்து பார்த்தேன். யாரோ ஒரு பக்தன் என் முன்னால் உட்கார்ந்து அழுகிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்தேன். அப்பொழுது 12:50 மணி இரவு என் கோயிலை திறந்து போய் உட்கார்ந்தேன். கருப்பசாமி, உன் மக்கள் யாரோ கண்ணீர் வடிகிறார்கள், எனக்கு கண்ணீர் வருது, ஏனப்பா அந்த கலக்கம்? இப்பொழுதே அவர்கள் உணர்வை நீ மாற்ற வேண்டும் சொல்லி தவம் இருந்தேன். சரியாக 1.25 மணி நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி அவர்களுடைய உடலை உணர்ச்சி பூர்வமாக தொட்டு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைத்து விட்டது. விடிய காலம் எனக்கு போன், சுவாமி எப்படியோ ஒரு சக்தி வந்து எங்கள் மேனியை தொட்டு எங்கள் உடம்பும் உள்ளமும் மாறிவிட்டது ஐயனே அப்படின்னு என்ன சொன்னார்கள். அது என்னது? அந்த சக்தி தான் கருப்பசாமி. அதே சக்தியை நாணையாக உனக்கு கூறுகிறேன். உன்னுடைய இடத்தை எவன் வைத்து வஞ்சனை செய்தானோ அவனுடைய உள்மனதை தொட்டு உன் உரிமையை வாங்கி தந்து விட்டேன். வெற்றி அடைவாய். வாங்கிய பின்பு பேசுகிறேன். புடிராணி, நான் வைக்கிறது தான்டா வேலை, ஓடா நீ, நான் பார்த்துக்கிட்டேன். போ, அசத்துவோம். கருப்பசாமிக்கு போன் எடுத்துக்காடா, கருப்பசாமிக்கு போன் எடுத்துக்காடா. கருப்பசாமி, ஆமா, என் வீட்டில் என் பிள்ளைக்கு திருமண விஷயமா சாதகம் வருது, பொருந்த மாட்டேன், பொருந்தது நடக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். யாரப்பா அது? கல்யாண விஷயமா நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி வந்தது யாரு? என்ன யோசனையோ என்ன யோசனையோ காலம். என்ன பறவைகள் ஏன் இவன் நடத்தி பாரு. உங்க வீட்டு பக்கம் நிறைய பறவைகள் வருது. அதான் நிறைய பறவைகளா சத்தம் கேட்க, நிறைய குருவி பழங்கள்லாம் கேட்கா. சரி, காலில் ஒன்று. உன் பிள்ளைக்கு தகுந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமாப்பா, வேற என்ன வேணும்? கண்ண முடிக்காடா. இந்தியாவில் வரணுமா வெளிநாட்டில் வரணுமா? வெளிநாட்டில் கொடுக்கணும்னு உத்தரவு வாங்கிக்கிறியா? காலில் ஒன்று. வரலாம். இப்பமே இந்த வருஷமே அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து வெற்றி அடைவான், மகிழ்ச்சியும் அடைவான், மனக்கோலமும் பெறுவான், வெற்றி உணர்வான், சென்று வரலாம். ஆனந்தம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, சாமி நான் ஒரு இடத்துல பணம் சேர்க்கணும்னு சொல்லி போட்டேன், என் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது ஐயா. யாருப்பாது பணத்தை எங்கேயோ போட்டு என் பணம் நஷ்டமாயிடுது வருத்தப்படுறான? யாருது? யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஏன்னா எங்க நம்ம போட்ட எத்தனை இன்னைக்கு இந்தியா பணத்துக்கு அது எவ்வளவு? 25 கால். பானையிலே சோறு இருந்த பூனைகளும் சொந்தமடா. கழிந்த காலத்தில் ஒரு பெண்ணார பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்ததுண்டு. இப்பொழுது குறுகிய காலங்களில் உடல்நிலைகளில் சில வலி வேதனைகளால் துயரப்பட்டது உண்டு. தொழிலுக்காக சில இடங்களுக்கு சென்று நண்பர்களின் வாயிலே பணத்தை இழந்து வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு வந்தது உண்டு. தேவையில்லாமல் விசாரணை வம்பு வழக்கு வந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உண்டு.
அப்படி ஒரு விசாரணையில் பக்குவமாக பேசி தப்பித்து விட்டோம் என்று ஒரு நிம்மதியும் கால் வந்துடும். இப்போ உனக்கு பணத்தையும் வாங்கி தரணும், அடுத்த வருமானத்துக்குரிய வழியும் உருவாக்கும். வேற என்னடா வேணும்? கருப்புசாமி, இது அப்படியே எடுத்துட்டோம்னா செலக்ஷன் ஆகும், விழக்கூடாது. இந்தா என் சக்தியை தந்திருக்கிறேன், அவ செலக்ட் ஆகிட்டா வெளிநாட்டுக்கு போ, அப்படியே ஜம் போயிட்டா போயிட்டா அப்படா அப்படா அப்படா. கருப்புசாமி, என் பிள்ளைக்கு வேலை விஷயமா நான் முயற்சி பண்ணி வச்சிருக்கிறேன், அது வெற்றிகரமா எனக்கு நடக்கணும், வேதனை தீரணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். வேலை விஷயமாக முயற்சி பண்ணி வச்சிருக்கிறேன், அது வெற்றிகரமா நடக்கணும்னு கேட்டு வந்தோம். யாருப்பா? வாடா தம்பி, ஓடியா. என்னடா வேலை உனக்கு? அக்கா நல்லா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா அக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? வர சொல்லாமா உமல்ல. என்னடா வேலை உனக்கு? கால்வன்டாடா பாப்போம். ஆமா, சிவபெருமான் சிவன் கோயில் இருக்கோ, உள்ளுக்கு ஐயப்ப சாமி இருக்காரோ? பார்த்த சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சத்தம் கேட்க உள்ள. உட்காருங்க. நீ உட்கார முடியாதாங்களா? உட்கார் உட்கார், சந்தோஷமா உட்கார், சந்தோஷமா உட்கார். தம்பி, நீ இப்ப இருக்கக்கூடிய பணியில் உனக்கு போதிய உன் அறிவுக்கும் உன் உழைப்புக்கும் தகுந்த ஊதியங்கள் போதாது. மேலும் உன்னை பற்றி அடிக்கடி ரிசர்ச் பண்ணி தேவையில்லாத டென்ஷன்கள் அங்கே உருவாகி. ஆனா உன்னுடைய பணி உயர்ந்தது, நேர்மையான பணி, கடவுள் சாட்சியாக நீ உழைச்சிட்டு. ஆனால் உனக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷன் வேணுமா, வேற கம்பெனி வேணுமா? கால் ஒன்று வேணா தம்பி, நீ உட்காருக்கா, பிள்ளைய வாழ வச்சுருவான், தைரியமா இருக்கா? உனக்கு இந்த கம்பெனி, அடுத்த கம்பெனி உனக்கு கிடைக்கிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குடா. எத்தனை மாதம்? 3 மாத காலம் அவகாசம். 3 மாதம் அவகாசம். 3 மாதம். கர்மசாமிக்கு இந்தா நீ நினைக்கிற கம்பெனியே கிடைக்கும், வெற்றியாக்கி தர, ஆர்டர் ஆகிடும். அக்கா நீ கால் வந்துட்டு வா, நீ மட்டும் இருடா, பேசாம உட்காந்துக்கடா, பார்த்துக்கிட்டேன் உட்காரு. படபடக்க கூடாது, படபடக்கக்கூடிய வயசு கிடையாது, தள்ளாடி விழுந்துடக்கூடாது, ஒழுங்கா நிம்மதியா போயிட்டு வா. இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன சக்திவேலு நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? கண்ண முடி உட்காருக்கா, கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு. என்னையா? உன் வீட்டுக்குள்ள போனேன், ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மண்டையை உதறிக்கிட்டு கிடக்கான், திடீர்னு இழிக்கான், திடீர்னு பேசிக்கிறான். என்ன அவனாகவே பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான், யாரோ தன்னை டைரக்ஷன் பண்றது மாதிரி அவன் மண்டையில ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது சைக்காலஜி எஃபெக்டா அல்லது பேய் பிசாசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா, நீ காட்டுக்கால இருக்கதா, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. ஏக்கா இது ஒரு எக்ஸசைஸ் தான், நீ கவலைப்படாத, நீ பெற்றதுக்காக. இது சைக்காலஜி எஃபெக்ட், சைக்கோ எஃபெக்ட். பேயும் இல்லை, விசாசம் இல்லை, மன அதிர்ச்சியில ஆள் மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இப்போ சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றானா, அவனை 2 தடவை கூப்பிட்டு வா, நான் குணமாக்கி தெளிவு பண்ணி விட்டுருந்தேன் பிள்ளைய. வர வைக்கணுமா? கண்ணை மூடு. அவன் பேர் என்னடா? அஸ்வின் கருப்பசாமி. இந்த கனியை அவன் தூங்குற இடத்துல தலைக்கு கீழே வச்சிரு. நீ கூப்பிடும் பொழுது கோயிலுக்கு வருவான். காப்பாத்தாரன், வெற்றியாச்சு, ஓடு, வந்துட்டாங்களா, ஜெயிச்சாச்சு. ஆமாம் ஆமாம், நான் வேட்டிலாம் உடுத்திட்டு வந்தேன், என்னை ஒழுங்கா போ. கர்மசாமிக்கு அப்பா சாமி, நான் ஒரு கம்பெனியில போய் ஈடுபட்டு அந்த கம்பெனி வாழ்க்கையும் சரியில்லாம ஆகி எனக்கும்
என் சொத்து பிரச்சனையும் முடியணும்னு கட்டு வந்தவங்க. கவனத்தை திருப்பாமல் இருப்பாயா? எஸ் பாப்பா. டிரான்ஸ்ஃபர் எழுதி உன்னுடைய மேல் ஆபீசர் வச்சுட்டாரு. ஆமா, கையெழுத்து போட்டாரு. என்ன காரணத்துக்காக ஆர்டரேஷனுக்கு போகலைங்கிறத மட்டும் நான் போக வச்சா நீ ஓகே சரிண்ணா. இப்போ ஓ இடத்துல யாரை வைக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. செட்டப் கிளீன், கால் வந்துடலாம். வரலாம்ப்பா. இந்த அவன் சொத்து பிரச்சனையும் முடியுது. டிரான்ஸ்ஃபர் நீ நினைக்கிற இடத்துல கிடக்கு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நிறைந்த செல்வத்தோடவே ஓய்வு பெறுவாய், நிறைந்த நிம்மதியோடு இருப்பாய். வாழ்க கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமி, நாங்கள் என்ன உழைப்பு உழைத்தாலும் எங்களுக்கு செல்வங்கள் சேர மாட்டேங்குது. அதனால் நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல வாழ்வு தாங்கன்னு கேட்டு வந்திருக்கா. ஒரு பெண்மணி வந்திருக்கா. யாரம்மா அவள்? பெண்மணி வந்திருக்கிறாள். வாமா அக்கா, பெரிய அக்கா. மறைக்காதே, கால் வந்துட்டு வா. என்ன சாமி பள்ளிவாசலை கட்டு எப்படி இருக்குதா? எப்படி தெரியுமா? அதே ஆவின் பள்ளி வாசல். எந்த ஊர்? சென்னையில். உன்னை யாருக்கு வர சொன்னா? போங்க. அதான் மாற்றம் இருக்க சொல்லுவாளான்னு கேட்டேங்க. சென்னையில் தன்னுடைய தொழில் சரியில்லாமல் மன வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வியாபார விஷயத்தில் அப்படின்னு சொல்லிக்க. என்ன தொழிலுமா நீ பார்க்குறேன்? சரி, நீங்கள் போகிற இடத்துல பள்ளிவாசல் எது இருக்குதாம்மா? தர்கா. கால் வந்துவா. நாவின் பள்ளி வாசல். என்ன வேணும்? ஒன்று உன் பொண்ணை நான் வாழக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தேன். வியாபாரத்தை நல்லா ஆக்கிட்டார். 2000 கண்ண முடி உட்கார், ஜனவசியத்தை வருவார். ஜனவசியம். நீ என்ன நினைச்சு வந்திருக்காங்க இருந்து? சாமி வாக்கு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதேனும் ஒரு பரிகாரத்தை செஞ்சினாலும் நம்ம கடையை வசீகரமாக்கிறணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். சரிண்ணா? பண்ணியாச்சு. நிறைய மக்கள் வருவாங்க, வியாபாரம் வெற்றியா நடக்கும். 3 முறை என்னைய பார்க்கவா, சரியாயிடும். விபூதி பூசிக்கிட்டியா? ஓகே. கர்மசாமிக்கு கடையநல்லூர்லேருந்து சென்னையில் சென்று பிழைக்கும் மகன். சென்னையிலே இருக்க நீ? அப்படியாடா? வா, வர சொல்லுப்பா. ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளிய கூட்டால அழகைதான் காண்பதற்கு செல்ல கிளியே. என்னடா செய்யணும் உனக்கு இப்போ? ஆமா, வேற என்ன வேணும்? இப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன். என்னடா பாட்டு பாடினேன்? ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளியே குத்தால அழகை நாம் காண்பதற்கு செல்ல கிளியே. ஒரு கிளிய 1000 பேர் பார்த்தாலும் அந்த அழகு அப்படி இருக்கான். அவன் நினைச்சிருக்கான். இப்போ அவன் வருவான உங்ககிட்ட பேசுறாளா? லவ் பண்ணி பேசுறாளா? சும்மா பேசுறாளா? சும்மா பேசுறான். உன்னை நான் என்ன செய்யணும்? கால் நுணுக்குவேன்.
லவ் பண்றவளே டிம்பி விட்டு ஓடி போயிருத. என்னென்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. தம்பி சொல்றது தப்பா? உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னென்ன கவலை? நாங்க எதுக்குள்ள இருப்போம்? உனக்கு நான் இந்தியாவில் வேலை வாங்கி தரேன். வெளிநாட்டுக்கு போறியா இந்தியாவில் போறியா? கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைச்சாச்சு. இந்த வருஷத்துல 2026 முடிவதற்குள்ள அரசு வேலை கிடைக்கும். அருமையான மருமகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா இல்ல? கர்மசாமிக்கு லவ் பண்ணக்கூடாதா? ஓ நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு ஐயா கர்மசாமி, எனக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் கிடக்கு என் கம்பெனி விஷயமா. அதை எனக்கு நீ வெற்றியாக்கி தரணும். நான் வெளிநாட்டில் தொழிலும் பார்க்கணும். இதில் நான் மட்டும்தான் உடன்பாடாக இருக்கேன். என் பொண்டாட்டியோ என் பிள்ளைகளோ அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. உங்கள் இஷ்டப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்கிறான். அனுமதிப்பேன். சரக்கு நல்ல சரக்கத்தான் வாங்கி தந்திருக்கான். கம்பெனி சரக்கு யாருன்னா விழுந்தீங்க. அவன் பக்தி பரவசத்தில் தன்னை மறக்கான். ஏன் படபடக்கணும்? இல்லை கருப்புசாமி உங்க அப்பாடா, நீ ஏன் ஆத்திரப்படணும்? இன்னொரு தடவை நிம்மதியா கால் விட்டு பார்ப்போம். நம்ம சொன்ன ஏன் கேட்க அப்பா உட்காருடா. நேற்று ராத்திரியே அவன் மண்டையில போய் உட்கார்ந்துட்டேன். பேச்சுவார்த்தைக்கு வர வச்சுட்டேன். நீ நினைக்கிற பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு கொஞ்சம் ஒரு 10% அவன் கூடுதல் கேட்பான். அதை 5% ஆக்கி பேசி முடிச்சு சமாதானமா ரிட்டர்ன் பண்ணி தந்தா போதுமாடா. கண்ணை முடிச்சான். ஒளி என்னும் சக்தியே, பிரபஞ்சமே, அவனுடைய உணர்வில் கலந்து எனக்கு வசப்பட்டு வருவாயாக. இந்தா உனக்கு வசப்பட்டு வெற்றி உண்டு. நீதியோடு நடுநிலை தவறாமல் வெற்றியை தருகிறேன். வேற என்னடா வேணும்? இப்போ பார்க்க வேண்டாம், அவ்வளவுதானே. ஏன் அவசரப்படுகிறாய்? கார்த்திகை 30க்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சு தந்துடுவோம். அதுக்கு பிறகு பெண் பார்ப்போம். தை மாத்திரம் கல்யாணம் வைப்போம். நான் தான் வருவேன் கல்யாணத்துக்கு. புடி ஜெயிச்சுக்கா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்கு அப்படியா? ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு பூரணம் அடையலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்படுறாரு. என்ன டாக்குமெண்ட் பாது? டாக்குமெண்ட் முடிவாகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. யார் அது? ஒரு சொத்து விஷயமாக முடிவெடுத்து அது முடிவடையவில்லை என்று வருத்தப்படுபவன் யார்? பைத்தியம் ஒண்ணு புரியாம நிற்கிறீங்களா? சொத்து விஷயமாக முடிவெடுக்க முடியாமல் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுது. பொம்பளை பிள்ளை விஷயமா வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டலோடு காட்டு வந்தது யாரு? வாட பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார். யாருப்பா இது? யாரெல்லாம் வந்தீங்க? சரி, இப்ப என்ன செய்யணும்? சரி, கண்ண முடி உட்கார பார்ப்போம். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். காலம் சொல்லலாம். நீ உட்காந்துக்கா. பாட்டை படிச்சு பார்க்கிறிய? உன் மருமகனுக்கு 2 பொண்டாட்டியோட வாழக்கூடிய விதியோட பிறந்த. இப்போ உன் மகளை நினைக்கிறவன் அழைப்பானா அழைக்க மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டு. அவங்க கூட வாழ வைக்கணும்னு நீ விரும்புறியா? அப்படி நீ விரும்பினால் உன் மகள் உயிருக்கு ஆபத்து வரும்டா. அந்த பிள்ளைய வீட்டில் வச்சு காப்பாற்றி வேற வழி காட்டித்தார். சரியானா? கால் நிற்பா. நீ உட்கார்.
உட்கார்னு சொன்னதுனே எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கல்யாணம் முடிச்சியா நீ? உட்கார். இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணம். அதனால உன்னை போவிடக்கூடாதுக்காக தான் உன்னை உட்கார்ந்து சொல்லியிருக்கேன். வேற என்னப்பா வேணும்? அந்த நகையை பூரா நான் வாங்கி தரேன். 3 மாத கால அவகாசத்தில் நகை வந்து சேரும். மகளுக்கு அடுத்த வாழ்க்கையை பற்றி பின்னால யோசி. சந்தோஷமா இரு, ஒரு குறையும் வராது, நிம்மதியாரு. வாங்க. என்ன வேலை வேணும்? பார்த்துக்கிட்டு இருக்கியா? வேணுமா? கண்ண முடி. நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஆன்லைனில் உனக்கு ஐடி சம்பந்தமான வேலை செட் ஆகிடும். இந்தா வெற்றியாய்வா, ஆனந்தமாக இருப்பாய், புண்ணியமும் அடைப்பாய். வாழ். இந்தா. அம்மா, விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? அவருக்கு நல்லா கும்பிட்டுக்கணும். அவர் வந்துட்டாரு, அதான் கேட்டேன். இந்தா பல லட்சங்கள் வாழ். வாழ்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு தாலியே ஒரு சிக்கலா இருக்கு. கர்மதாமி கல்யாணம் முடித்து கணவன் மனைவி 2 பேர்களுக்குள் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தவன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில சொல்லி. யாருக்குப்பா அது? பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டில் இருக்கா, பையனுக்கு கல்யாணம் முடிச்ச வீட்டில் இருக்கா? மாங்கல்யம் சம்பந்தமான குறைவுடையவர்கள். பைசில் 1, பைசில் 2, பைசில் 3 பக்கவாதம் வரலாம். புரிஞ்சுக்கிட்டே புரியாம இருக்கிறீர்களே, என்ன செய்வது? யாரு பிடிச்சவரே மெல்ல. ஆத்திரப்பட வேண்டாம். நானே அவசரப்படல, நீ ஏமா அவசரப்படுற? மெல்ல வாமா. தொண்ணூறு நாட்கள்ல தனித்து நடக்கக்கூடிய சக்தியை தாரேன். என்ன? பக்கத்துல வாப்பா. இன்னொரு ஆபரேஷன் தேவையா அப்படி என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக தேவைதான். அதுக்குரிய பணமும் தாரேன், தெளிவாக நடத்தியும் தாரேன். இந்தா வெற்றி உண்டு. காப்பாற்றி தர மகளே. மாங்கல்யத்துக்கு பங்கமில்லாமல் காப்பாற்று, வெற்றி அடையும். இந்தா பணம் கிடைச்சாச்சு. ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். என்ன? கர்மதாமிக்கு ஆலந்தூர், சென்னை ஆலந்தூர். என்னக்கா பிள்ளை எங்க இருக்கா? யார் வீட்டுல? விளக்கமா சொல்ற. உன் பிள்ளை எங்க இருக்கு? யார் வீட்டுல இருக்கு? அவ புருஷன் எங்க இருக்கா? ஏக்கா நான் சொல்றதை கூப்பிட்டு வர வேண்டியதான். காலன்டாடா மெட்ராஸ் சொன்னா காஞ்சிபுரத்துக்காரங்களும் வந்துருப்பியே. என்ன அப்படியா? தேனாம்பேட்டை மார்க்கெட் ரோடா? பெரியார் சாலையா? பெரியார் சாலை இடது பக்கம் மார்க்கெட் ரோடு. சரி, இது வா. காலன்டா 3 விதமான கேள்விகள் உன் உள்மனத்தில் இருக்குப்பா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவும் வெற்றியும் உத்தியோகமும் கிடைக்கணும் என்பது ஒன்று. உனக்கு இப்போ வருமானத்துக்குரிய விஷயம் தடையாக இருக்கு, அதுக்கு தெளிந்த இடத்தை எனக்கு கர்மதாமி காட்டணும் என்பது. வீட்டுக்குள்ள அடிக்கடி பல போட்டி பொறாமைகளால் செய்வன நடந்துகிட்டு அதை மாற்றி தரணும் என்று. காலம் மங்களம் அருள்வாய். இந்த கனியை கொண்டு போய் ஆடு வந்துடுவாங்க. இந்த உன் பிள்ளைகளை அத்தனை வரையும் காப்பாற்றி தரேன். செய்வன இவனை கோளாறால பாதிக்காம உன்னை வாழ வெற்றி விடுறாங்க. சென்றுவா. கர்மதாமிக்கு
கர்மதாமிக்கு